அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2026 டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய பொதுத்தமிழ் வினாக்கள் எவ்வாறு இடம்பெறும், ஸோ என்ன பாடத்திட்டம், ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு இப்போ தான் புதுசாக படிக்க வரீங்க அப்படின்போது அந்த மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமையக்கூடிய ஒரு ஒரு வீடியோ தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா தமிழை நமக்கு இதுக்கு முன்னாடி இலக்கணம், செயல் பகுதி, உரைநடை அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட்டாக பிரித்து கொடுத்துருந்தாங்க. அதில் இந்த தலைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் சமீபத்தில் பார்த்திங்கன்னா மாற்றியமைக்கப்பட்ட அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு எப்படி பாடத்திட்டங்கள் பொதுத்தமிழில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ நமக்கு அலுவலக ரீதியாக ஒரு மாணவர் எவ்வாறு அணுக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 2026 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பொதுத்தமிழில் என்ன பாடத்திட்டமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ நமக்கு ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இலக்கணம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் தெரியும். ஸோ கேள்விகள் எங்கிருந்து இடம்பெறும் அப்படின்னா 6 முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான அந்த பாடப்புத்தகத்தை படித்துவிட்டு திரும்ப நீங்கள் 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு அந்த பாடப்புத்தகத்தை பொதுத்தமிழை அடிப்படையாக கொண்டு படிக்கணும். ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ இந்த இலக்கண பகுதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு கட்டாயம் பள்ளி பாடப்புத்தகத்தில் தான் வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருகிறது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது என்ன சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம்னா, நீங்கள் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய எந்த யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து யூனிவர்சிட்டியிலும் நீங்கள் பொதுத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நம்ம ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் நம்ம படிப்போம். ஸோ அதில் வரக்கூடிய இலக்கணங்களை நம்ம படிக்கும் வகையில் இப்போ பாடத்திட்டங்கள் அமைச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா நமக்கு ஏன் நம்ம டிகிரி வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பாடத்திட்டத்தில் எங்கேயுமே 10ஆம் வகுப்பு வரையிலான அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1லேருந்து 6 யூனிட் வரைக்கும் நம்ம தரல. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த 7வது யூனிட்டில் தமிழ் அறிஞரும் தமிழ் தண்டும் அந்த பகுதியில் மட்டும்தான் 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும்தான் 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்குமே தவிர மீதி இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்காது என்பது கடந்த 2 தேர்வுகள் நடந்த அடிப்படையில் இப்போ நம்ம புரிந்து கொள்ளலாம். சமீபத்தில் நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வாக இருக்கட்டும், இந்த குரூப் 2 முதல்நிலை தேர்வாக இருக்கட்டும். ஸோ பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூல் புக் அடிப்படையாக கொண்டு அதிகபட்சமாக கேட்கல. சரிங்களா, எந்த அளவுக்கு மாணவர்கள் புரிந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இலக்கணம், சொல்லகராதி, எழுதும் திறன், இந்த கலைச்சொற்கள், எளிய மொழிபெயர்ப்பு, வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன். ஸோ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு மாணவர் எவ்வாறு நன்றாக படித்து முடித்துள்ளார், எந்த அளவுக்கு தெளிவாக புரிந்துள்ளார் என்பதை அடிப்படையாக கொண்டு மட்டும்தான் வினாக்கள் கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. அதனால் நாம் இந்த பகுதிக்கு எந்த அளவுக்கு தமிழை உள்வாங்கி படித்திருக்கிறார்களோ அப்பொழுது தான் மதிப்பெண்கள் உயரும். அதே போல் தேர்வில் பார்க்கும்போது 100 வினாக்கள் கேட்குறாங்க, ஒருத்தர் 85 வினாக்கள் சரியாக பண்ணிருக்கிறார் அப்படின்னா அவர் அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது அவர் தெளிவான மனதுடன் இருந்திருக்கார். சரிங்களா, தெளிவாக படித்திருப்பார். ஸோ டாப்பர் எப்பயுமே இப்போ இருக்கக்கூடிய இந்த பாடத்திட்ட அடிப்படையில் பார்க்கும்போது 100க்கு கண்டிப்பாக தமிழில் 85 எடுத்திருப்பார். சரிங்களா, அந்த வகையில் பார்க்கும்போது ஒவ்வொரு மதிப்பெண்கள் குறையும் போது அவருடைய தரவரிசை கண்டிப்பாக குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ மாணவர்கள் புதிதாக படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு 50% பதிலாக பள்ளி பாடப்புத்தகத்தை தெளிவாக படித்துவிட்டு அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த இலக்கணம் எவ்வாறு படிக்க வேண்டும், சொல்லகராதி எப்படி படிக்க வேண்டும், அதனுடைய எழுதும் திறன் என்ன, இந்த கலைச்சொற்கள் என்ன, எளிய மொழிபெயர்ப்பு என்ன, வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உள்ள பாடத்திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம படித்தாலே போதுமானது. அதே போல் தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டும் பார்த்திங்கன்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள பாடப்புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம கண்டிப்பாக படிக்கணும். சரி, ஏன்னா இந்த ஒரு பார்ட்டு தான் பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த யூனிட் 7 மட்டும் பார்த்திங்கன்னா பள்ளி பாடப்புத்தகம் சொல்ல முடியாது, 10ஆம் வகுப்பு வரையிலான தரத்தின் அடிப்படையில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே மட்டும் ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணிட்டுருப்பாங்க, அது இந்த யூனிட்டுக்கு மட்டும்தான். ஸோ மாணவர்கள் நன்றாக புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 6 யூனிட் கான்செப்ட்டு, அடுத்து கடைசி யூனிட் ஸ்கூல் புக்கு. இது தெளிவாக படித்துட்டு நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாலே போதும். கண்டிப்பாக நிச்சயமாக இந்த அடுத்து வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு தேர்வில் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.